இல்ல இது போகாத ஊருக்கு எப்போதும் வழி சொல்வதில் இந்த திராவிட திருவாளர்கள் கைதேர்ந்தவர்கள். ஏன்னா இங்கே தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய கொலைகள் நான் வெட்கத்தை விட்டே ஒத்துக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சாதிய மோதல்கள் தடுக்கப்படாமல் வளர்க்கப்படுகிறது என்பது உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் நான் சொல்லவில்லை. அதற்கு சங்கி கூட்டமோ சனாதன தர்மமோ அல்ல காரணம் கிடையாது. இங்கே ஒரே மாதிரியான திறன் கொண்ட 2-3 இனக்குழு என்றால் சாதிய இனக்குழுக்கள் இங்கே வாழ்கின்றன. ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு தங்கள் வரலாறுகளை தேட முற்படுவதும் ஒருவரை ஒருவர் வளரும் போதும் காழ்ப்புணர்ச்சியில் இங்கே கொலைகள் நடக்கிறது. ஒருவனுக்கு ஒருவன் வாய் தகராறில் கொலை செய்துகிறான். அதை தடுக்க தவறியதும் ஆளும் அரசின் குற்றம் தான். இன்னொன்று, இவர்கள் சொல்வது போல பெண்கள் என்றாலே பாலியல் உணர்ச்சிக்கு படைக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் தென் தமிழகத்தில் வாழக்கூடிய எந்த தமிழ் சாதிக்கும் கிடையாது. காரணம் இன்னும் நிறைய நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா மொத்த இந்தியாவிலும் பெண்கள் என்று இப்படி புணர்ச்சிக்குள் ஆளாக்கப்பட்டார்கள் என்றால் போதையும் தவறான காணொலிகளும் தாய் வளர்க்காத பிள்ளைகளால் மட்டுமே என்பதுதான் உண்மையான விடயம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேனே, திராவிட திருவாளர்கள் சாராய கடை அடைச்சிருவாங்களா? கஞ்சா போதையை தடுத்துருவாங்களா? தடுத்து விட்டு இங்கே சாதிய மோதல்கள் கூட சாராயத்தினால் தான் விளைகிறது. ஒரு பொறுப்பற்ற கணவன் சாராய போதையில் தன் மனைவி குழந்தைகளை பார்க்க தவறும் போது அவள் ஒரு 10 ரூபாய்க்கு கையெண்ண தொடங்குறவா வேலைக்கு போனாலே எங்களுக்கு பாலியல் சிண்டல் இல்லையா? இருக்குது. அப்படி போகும்போது யாரோ ஒருவரோடு அவளுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு இந்த குடிகாரன் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுகிறான், ரோசம் வந்து அவளை நேத்து கூட ஒரு சம்பவம் நிலையில் நடந்திருக்கு.